வெல்கம் டு தமிழ் முட்டு. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீடில் கேஸ் ஹோல்டர். இந்த நீடில் கேஸ் ஹோல்டருக்கு வந்து நான் குஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதுக்காக இந்த பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ பேப்பரை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு சர்க்கிள் வந்து பண்ணியிருப்போம். அது மாதிரியே 3 இன்ச்சஸ் வச்சு அந்த டிப்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் 3 இன்ச்சஸ் வச்சோம். இதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து நான் 2 3/4 வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த எட்ஜ் வரைக்கும் அதே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஃப்ரம் டிப் டு த பாட்டம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த பேட்டர்னை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஃபுல் சர்க்கிள் நீட்டாக வந்து கிடைக்கும். தென் இப்போ வந்து இதை ஃபனல் ஷேப் மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக எல்லா க்ரீஸ் லைன்ஸ்லேயும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கிராஸ் க்ரீஸ் லைன் கிடச்சிருக்கு. இந்த க்ரீஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இப்போ ஃபனல் மாதிரி மேக் பண்ணி மடித்து உள்ளே வந்து வைக்க போகிறோம். ஒரு சைடு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபோல்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடு அதே மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட டிப்பில் வந்து நம்ம ½ இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். தென் இந்த 2 ½ இன்ச் நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரியும் உள்ளேருந்து ஒரு பிரிச்சிங் இந்த பேட்டர்னை பிரிச்சிங்கன்னா அது இந்த ஃப்ளவரோட பெட்டல் ஷேப் மாதிரியும் அது வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் இப்போ அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு அந்த எக்ஸஸ் பீஸை இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ அந்த பேட்டர்னை நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை அலைன் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன பீசஸ் கட் பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோம் ஷீட் அண்ட் 2 லைனிங் அண்ட் 2 மெயின் பேனல் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம கட் பண்ண பேட்டர்னுக்கு 2 மெயின் பேனல் அண்ட் 2 லைனிங் வச்சுக்கிறேன். ஸோ ஒரே டைமில் நீங்கள் அந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு குஷன் எஃபெக்ட்காக நான் இவ்வளோ வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீஸிங்லாம் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இல்லாமல் எல்லா சைடும் இப்போ பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பின் பண்ணிவிட்டு இப்போ நீட்டாக எல்லா சைட்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வித்தவுட் எனி டேமேஜ். இப்போ வந்து 2 மெயின் பேனல் அண்ட் 2 லைனிங் இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ எப்படி ஃபோம் வந்து கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ பேட்டர்னை வச்சு ஃபோமை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டர்னை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட்டை ரிங்கிள் இல்லாமல் நம்ம 4ஆக மடக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டர்னை வச்சு மற்ற இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க.
இப்போ எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன் கிடச்சாச்சு. இப்போ இதை எப்படி அலைன் பண்ணுறதுன்னா, கீழே ஃபோம் ஷீட் வச்சுருக்கேன், மேலே வந்து லைனிங், அதுக்கும் மேலே வந்து மெயின் பேனல். இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இந்த மெயின் பேனல் எதுக்கு நடுவில் வைக்கிறோன்னா, இப்போ திருப்பும்போது நமக்கு இதுதான் வந்து வெளியில் வரும். இது வந்து ஒரு செட் வித் 3 பீசஸ். இப்போ இன்னொரு செட் பார்த்திங்கன்னா 2 பீஸ். அதில் இப்போ மேலே வந்து திரும்பவும் மெயின் பேனல் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு பீஸ் வந்து லைனிங். அவ்வளோதான் இந்த செட். இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு குஷனுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். எல்லா சைடையும் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபோம், லைனிங், 2 மெயின் பேனல், ஒரு லைனிங். இப்போ எல்லா சைடும் நம்ம பின் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு 0.25க்கு நான் ஒரு லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த லைனிங்ஸ் மேலே நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது திருப்புறதுக்காக ஒரே ஒரு பேனல் மட்டும் விட்டுருங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு இப்போ நான் ஓப்பன் டோ ஃபுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கே ஸ்டிச் பண்ணுறேன்றது வந்து எனக்கு தெரியும். இந்த ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் மேலே ஐ கார்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக திருப்புறதுக்கு நாச்சஸ் போடுவோம் இல்லையா, கர்வேச்சர்ஸில். அந்த த்ரெட்டில் படாமல் ஃபுல் கர்வேச்சர்ஸ்லேயும் இப்போ நாச்சஸ் போட்டாச்சு. போட்டுக்கிட்டு சென்டரில் 2 மெயின் பேனல் இருக்கிற ஏரியாவில் பிரித்து இப்போ மெதுவாக வந்து எல்லா பீசஸையும் வெளியில் எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக இது வந்து ஸ்பீடாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன், பட் ஐ எம் டூயிங் வெரி ஸ்லோலி. ஒரு ஷார்ப் இல்லாமல் ஒரு டூல் எடுத்து நீங்கள் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும், கர்வேச்சர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா கிளியராக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ அந்த கடைசி பேனல் ஒன்று நம்ம திருப்புறதுக்காக ஓப்பன் பண்ணதை அதே மாதிரியே யூ ஷேப்பில் கர்வ் பண்ணி அந்த ஷேப்பை அயன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு தடவை அயன் பண்ணி இந்த பீஸை எடுத்துக்கலாம். போத் சைட்ஸ் அதே மாதிரியே செட் பண்ணி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஷேப் கிடச்சிரும். தென் இதோட க்ரீஸ் லைன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த க்ரீஸ் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த பேட்டர்னை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் ஹார்ட்டின் ஷேப்பும் உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் நீடில் கேஸ் கிடச்சிருக்கும். இதையும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கான்ட்ராஸ்ட் கலரில் ஃபேப்ரிக் பட்டன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டோரி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த டோரி லெவல் பண்ணுறதுக்காக அந்த பட்டனில் இன்சர்ட் பண்ணி அண்ட் பின்னாடி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின்னாடி அதுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவை மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃபேப்ரிக் பட்டனை நார்மல் சூயிங் வச்சு நம்ம அதில் தச்சிடலாம். இப்போ அந்த பட்டனை வந்து நம்ம தைச்சாச்சு. பின்னாடி வந்து எந்த விதமான ஒரு தையல் விழாத அளவுக்கு தைச்சிங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ லூப்ஸ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். லூப் பார்த்திங்கன்னா அந்த டோரி அந்த லெவல்லேருந்து லெவல் பண்ணி பின்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு பெட்டல் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பெட்டலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இன்சர்ட் பண்ணி அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த மாதிரியே வச்சு அந்த செமி சர்க்கிள் ஷேப் அதில் கொண்டு வந்து மடக்கியிருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தெல்லாம் உள்ளே வச்சு அப்படியே வந்து பின் பண்ணிவிட்டு தென் லூப்பை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் மாதிரி அந்த லைனிங் பீஸ்க்கு உள்ளேருந்து ஸ்டிச்சஸ் அண்ட் வெளியில் அந்த பக்கம் உள்ளேருந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும். போத் சைட் ஸ்டிச்சஸ் விழுந்தது உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு இன்விசிபிளாக போட்டுக்கோங்க. இப்போ அழகாக வந்து இன்விசிபிளாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த என் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ என் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் தெரியல தைச்சதே. ஸோ அழகாக வந்து எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நீடல் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே நீடல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். என்னோடய ஸ்விங் ஆர்கனைசர் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அந்த நீடில் எல்லாத்தையும் எடுத்து நான் இதில் லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியிலையும் போகாது, குஷன் எஃபெக்ட் மாதிரி. நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்க இடத்துல அது ஸ்பில்லும் ஆகாது, அவங்க ஏற்றிப்பாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ட்ராவலர் மாதிரி இதை நீங்கள் போகிற இடத்துலையும் ஸ்பாஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எதுலேயும் உங்கள் கையிலையும் வந்து பிஞ்ச் பண்ணாது. ஸோ இந்த லூப் போட்டு நம்ம சேஃப்டியாக கொண்டு போகலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.